நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில கிட்டத்தட்ட 75 நாளா தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்தாங்க. மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய பதட்டத்துக்கு ஆளானாங்க. மக்கள் மட்டும் இல்லைங்க, பல அரசியல் கட்சி தலைவர்களும் கூட மிகப்பெரிய பதட்டத்துக்கு ஆளானாங்க. அதாவது ஜெயலலிதாவை யாரும் பார்க்கவே முடியல. ஐசியூல இருக்க ஜெயலலிதா பேச கூட யாரையுமே பார்க்க முடியல. அவங்க பக்கத்துல கூட யாரையுமே போக முடியல. மருத்துவமனை மருத்துவர்களும் எய்ம்ஸ் டாக்டர்களும் லண்டன் டாக்டர் மட்டும்தான் அவங்களோட ரூம்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி சாதாரண மனிதர்களோ இல்ல அரசியல் பிரமுகர்களோ அவ்வளவு இருக்குங்க. காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் காந்தி வந்தப்ப கூட ஜெயலலிதாவை பார்க்க முடியல. தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஜெயலலிதாவை நேரத்தை பார்க்க முடியலங்க. ஸ்டாலின் நிறைய முறை போனாங்க. அது மட்டும் இல்ல, சினிமா நட்சத்திரங்களும் நிறைய முறை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு படையெடுத்து போனப்ப கூட ஜெயலலிதா அம்மா யாரும் பார்க்க முடியல. இது குறித்து தான் முதல்ல ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்கன்ற செய்தியே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எதுக்காக ஜெயலலிதாவை ஹாஸ்பிட்டலை யாருமே பார்க்க விடல அப்படின்றதுக்கு ஒரு சரியான காரணம் இப்பதாங்க முதல்ல வெளியே வந்திருக்கு. ஆமாங்க, ஜெயலலிதா வீட்டுல இருக்கும்போது கூட எப்பவுமே அலங்காரத்துலதான் இருப்பாங்களாம். சாதாரணமா ஓய்வு எடுக்கும் நேரத்துல கூட அலங்காரத்துலதான் இருப்பாங்களாம். அலங்காரம் இல்லாம இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மா யாரையுமே பார்த்ததே கிடையாதாங்க. இதுதாங்க உண்மையா. ஓய்வு நேரத்தின் அப்ப கூட அவங்க பாக்கிறதுக்கு யாராவது போனா அவங்க அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் உண்மை. அலங்காரம் பண்ணிட்டு வந்துதான் அவங்க எல்லாரையுமே பார்ப்பாங்களாங்க. அலங்காரம் இல்லாம யாரையும் பார்க்கறதுக்கு திரும்பவே மாட்டாங்களாம். இப்படி ஒரு குணம் படைத்தவங்க ஜெயலலிதா. சோ அதனாலதான் அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு கொண்டு இருக்கும்போது யாரையும் பார்க்கறதுக்கு அவங்க முதல் ஒரு 2-3 நாள் விரும்பவே இல்லையாங்க. சரி, அதுக்கப்புறமா அவங்க நினைவில்லாத போது எதுக்காக அவங்களுடைய ஆசையை கெடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இருந்த அறைக்குள்ள யாரையுமே விடலையா சசிகலா தரப்பு. இதுதான் ஜெயலலிதாவின் போட்டோவோ இல்ல வீடியோவோ வெளியிடாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் சரஸ்வதி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.